உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளை விட இந்தியாவில் மட்டும் ஏன் பெட்ரோல் டீசல் விலை இவ்வளவு அதிகமாக இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதை தெரிஞ்சிக்க முதல்ல நமக்கு பெட்ரோல் டீசல் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்க்கணும். பூமியிலிருந்தே பெட்ரோல் டீசல் நேரடியாக கிடைக்குமான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நமக்கு பூமியிலிருந்தே க்ரூட் ஆயில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த க்ரூட் ஆயில் மூலமாக தான் ரிஃபைனரிஸ் மூலமாக பெட்ரோல், டீசல், எல்பிஜின்னு மற்ற வகையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. இந்தியா 88% ஆயில் தேவையை மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி தான் பூர்த்தி செய்கிறோம். ரஷ்யா கிட்ட இருந்து 33%, ஈராக்கு கிட்ட இருந்து 20%, சவுதி அரேபியா, அமெரிக்கா, நைஜீரியா போன்ற பல நாடுகள் கிட்ட இருந்து தான் ஆயிலை நம்ம இறக்குமதி பண்றோம். ஸோ இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் பிரைஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் சுமார் $78 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பேரல்ல சுமார் 159 லிட்டர் க்ரூட் ஆயில் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். இந்த க்ரூட் ஆயில் எல்லாமே ஆயில் ஷிப் மூலமா இந்தியாவோட முக்கியமான போர்ட்ஸான மும்பை, கொச்சி, முந்த்ரா துறைமுகங்களை வந்தடையும். தென் இங்க இருந்து ஆயில் டேங்கர் மூலமா ரிஃபைனரிஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணப்படும். இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸ், நயாரா போன்ற ரிஃபைனரிஸுக்கு போர்ட்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட ஆயில் வந்தடையும். இந்த ரிஃபைனரிஸில் க்ரூட் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நிறைய ப்ராசஸ் நடக்கும். அதில் தான் நமக்கு பெட்ரோல், டீசல், மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாமே கிடைக்கும். பெட்ரோல், டீசலோட குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்காக சில கெமிக்கலும் ஆட் பண்ணப்படும். இப்படி தான் நமக்கு பெட்ரோல், டீசல் கிடைக்குது. தென் இந்த பெட்ரோல், டீசல் எல்லாமே ஆயில் டேங்கர் மூலமாக ரிஃபைனரிஸிலிருந்து நமக்கு பக்கத்தில் இருக்க பங்குக்கு வந்து சேரும். இந்த பெட்ரோல், டீசலோட விலை இந்த 4 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் இந்தியாவில் நிர்ணயிக்கப்படுது. அதில் ஒன்று தான் இன்டர்நேஷனல் பிரைஸ். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு பேரல் க்ரூட் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்றதான். ரெண்டாவது ரிஃபைனரிஸ் மார்ஜின். இந்த க்ரூட் ஆயிலில் இருந்து பெட்ரோல், டீசலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு தான் இந்த ரிஃபைனரிஸ் மார்ஜின். மூணாவது கவர்மெண்ட் டேக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான டேக்ஸ் இருக்குது இந்த பெட்ரோலுக்கு. நாலாவது ருப்பியோட வேல்யூ. இந்த 4 ஃபேக்டர்ஸை வச்சு தான் இந்தியாவில் இந்த பெட்ரோல், டீசலோட விலை நிர்ணயிக்கப்படுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோலோட விலை $100 வச்சுப்போம். இதில் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அண்டு ரிஃபைனரிஸுக்கான செலவுமே 1 லிட்டருக்கு $40 மட்டும்தான் ஆகும். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவே 1 லிட்டருக்கு $5. அடுத்தது எக்ஸஸ் டியூட்டின்னு கவர்மெண்ட்டால் விதிக்கப்படுற டேக்ஸ் மட்டுமே $13 லிட்டருக்கு இதோட சேரும். அதோட ரோட் டேக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டேக்ஸ்னு $7. ஆக மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் மட்டுமே $20 லிட்டருக்கு அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் விதிக்கப்படுற வேட் டேக்ஸ் மட்டுமே லிட்டருக்கு $11.52 ப்ளஸ் இதோட 13% வரியும் சேரும். இது தமிழ்நாடோட டேக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான். இந்த வேட் டேக்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சேஞ்ச் ஆகும். அதனால தான் ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் மட்டுமே பெட்ரோல், டீசலோட விலையை கிட்டத்தட்ட 50% அதிகரிக்க காரணமாக இருக்குது. ஸோ இந்த டேக்ஸஸ் மட்டும் இல்லைனா 1 லிட்டர் பெட்ரோல் சுமார் $50 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குறைஞ்சாலும் இங்கே விலையில் எந்த மாற்றமும் ஏற்படுறதில்ல. கடந்த 1 வருஷமாகவே ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட விலை $70 என்ற ஆவரேஜ் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தவிர போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கிட்டத்தட்ட 25% டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் நீங்கள் பெட்ரோல், டீசலோட விலையில் $1 கூட மாற்றம் ஏற்படல. பிகாஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸ்னால. ஸோ பெட்ரோல், டீசலோட விலை உலக நாடுகளை விட ஏன் இந்தியாவில் இவ்வளவு அதிகமாக இருக்குன்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன்.